குடிகாரங்களாம் வந்து பார்க்கணும். குடி அந்த ஆண் சாலை தான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்தாரு. இந்த மதுவை வந்து ஒழிச்சா தமிழ்நாடு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கான படம், பெண்களுக்கான படம். அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் போராட்டே இருக்கோம், இனியும் போராடுவோம். ஆனால் போராடுறதை கொஞ்சம் நேரம் மனசில் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நம்ம பசங்கள்லாம் ஜென்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அவர் சொன்ன மாதிரி பாட்டில் சொன்ன மாதிரி ராமமூர்த்தி மியூசிக் நல்லா இருக்குது, பாட்டு கருத்து நல்லா இருக்குது. அந்த சரக்கு அடிக்கிற பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி என்னது இந்த கார்பரேட் கம்பெனி வந்து இவங்க என்ன பாப்பா சொல்லுவாங்க, கெட்டு கதர் சொல்லிட்டு இப்போ எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. கெட்டு கதர் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் குறைச்சிட்டு நல்லா இருக்குங்க. முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், குறைச்சினா நல்லாயிருக்கும். நிச்சயமாக பார்க்கலாம், ரொம்ப நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட ரொம்ப பார்க்கலாம். நல்லாயிருக்கு. லவ் நல்லாயிருக்கு. அதில் அந்த லவ் நல்லாயிருக்கு. படம் மிக்க அருமையாக எடுத்திருக்காரு டைரக்டர் முருகசாமி. அவர் ஒரு எளிய மனிதர் வந்து ஒரு சிறிய பட்ஜெட்டில் தரமான கதையை சொல்லியிருக்காரு. மதுவை வந்து ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த தமிழக மக்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக மது ஒழிஞ்சிடும். தமிழக முதல்வரும் இந்த படத்தை பார்க்கணும். குயிலி இந்த மதுவாலேயே ஒழிக்குது. தமிழ்நாட்டில் இந்த மதுவை வந்து வெளியே அதை வந்து ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மதுவை வந்து ஒழிச்சா தமிழ்நாடு நல்லா இருக்கும். எவ்வளோ குடும்பங்கள் அழியுது இந்த மதுவால். லேகுக்கு எதுவுமே கிடையாது. நல்லா பண்ணியிருக்கார் முருகசாமி. மியூசிக் பக்காவாக பண்ணியிருக்கார். பாட்டு தரமாக இருக்குது. மியூசிக் டைரக்டர் என்னுடைய வாழ்த்துக்கள். கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காங்க. அருமையாக நடிச்சிருக்காங்க எல்லாமே. எளிய சமுதாயத்திலேருந்து வந்து ஒரு இயக்குனர் முருகசாமி அருமையாக பண்ணியிருக்கார். அவருடைய வாழ்த்துக்கள். தமிழக மக்கள் அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஒவ்வொரு குடும்பம் நல்லா இருக்கும் இந்த குடி ஒழிஞ்சாங்க. ஊர் பிள்ளைய கேவலப்படுத்திடுவாங்கங்க. என்ன சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு. இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க எல்லாம் பார்க்கலாம். பார்த்தா ஓரளவுக்கு குடிக்காரங்களாம் திருந்துவாங்க. இந்த கெட்ட பழக்கத்துக்கு போகிறவங்களாம் திருந்துவாங்க. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாம் குடிக்கிறவங்களாம் இதை பார்த்து திருந்துவாங்க. பொம்பளை ஒரு ஆள் போராடி என்ன பண்ண முடியும்? அவங்க லாஸ்ட் வரைக்கும் போராடி அவங்க உயிரே விடுறாங்க. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். ஏன் நான் அதுக்காக செய்யலை. எங்கள் வீட்டுக்காரர் உண்மையிலேயே குடிச்சிட்டு தான் அந்த ஆண் சாலை தான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்தார். உண்மை. எங்கள் வீட்டுக்காரர் கேன்சரில் தான் இறந்தார். ராயப்பேட்டையில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். பார்க்க முடியல, இறந்துட்டாங்க. அவ்வளோதான். படம்லாம் செம்மையாக இருக்குங்க. பார்க்கலாம். ஃபேமிலியோட படம் தான். அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம்மையாக இருக்குது. மறுபடி பார்க்கலாம். ஆனால் கதை சூப்பருங்க. அந்த குயில் ஹீரோ செம்ம. அதுதான் எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குது. எங்கள் குடும்பத்தில் நடந்த மாதிரியே அதிகமாக இருக்குது. எல்லாமே பிடிச்சிருக்கு. பிடிக்காது எதுவுமே புரியல. கதை எங்க வீட்டுல நடந்த மாதிரியே இருக்குன்னு தான் சொல்றேன். இதை பார்த்து பல பேர் திருந்தணும் தான் சொல்றேன். ரொம்ப நன்றி. அந்த குடி ஒழிக்கிறதுக்காக வந்து போராட்டம் பண்ணுறாங்களே சார், அது நல்லா இருக்கு. அந்த குடினால் என்னென்ன ஆகுது அது வந்து நல்லா தப்புமாக எடுத்திருக்காங்க. அவங்க பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு தான் ரொம்ப இதாக இருக்குது. எப்படின்னா அந்த குடி எப்படி ஒழிக்கணுன்றக்காக அவங்க போராடுறது ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். அந்த குடி இல்லைன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க சார். ரொம்ப குடினால நிறைய குடும்பங்கள் கெடுது. அதை வந்து நான் உண்மையில கதையை காட்டியிருக்காங்க சார். இது பரவாயில்ல, நல்லா பயங்கரமாக காட்டியிருக்காங்க. இதெல்லாம் மியூசிக்கு இது எல்லாமே நல்லா இருக்குங்க சார். கதை ஃபுல்லாக நல்லா இருக்குங்க சார். எல்லாமே நல்லா இருக்குங்க சார். இந்த குடி இல்லைன்னா நம்ம முன்னே தமிழ்நாட்டில் எல்லாருமே நல்லா இருக்கும். இளைஞர் பசங்க இப்போ எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லைன்னா நல்லா இருக்குங்க சார். வந்து இந்த படத்தை நல்ல படம். நல்ல எப்படி சொல்கிறது, டாபிக் வந்து நல்ல டாப்பிக்கு, மக்களுக்கு தேவையான டாப்பிக்கு. நான் வந்து இந்த படத்தில் ரேப் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டேஜ் நேம் வந்து மிஸ்டர் சிபி. இதான் இந்த மூவியில் ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் சாங் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் ஓல்ட் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட லிரிக்ஸும் கிட்டத்தட்ட இது மாதிரி ரியல் லைஃப் ரேப் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்னோட சாங்ஸ் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மூவிக்கு ஃபஸ்ட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். வணக்கம். குயிலி படம் பார்க்க வந்தோம். குயிலி படம் நல்லா இருக்குது. அந்த போதையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, குடி சாராயத்தை பற்றி. அது வந்து அரசாங்கமே இது மாதிரி நடத்துறதுக்கு அவங்க இது பண்ணுறதுனால தான் நடத்துகிறாங்க. அவங்க சப்போர்ட் இல்லாமல் இவங்க பண்ணுறது இல்லை.
அதனால எவ்வளோ குடும்பங்கள் கெட்டு போகுது. அந்த குயிலின் நடித்தவங்க வந்து அவங்க தனக்காக இல்லை, இது மாதிரி எல்லா குடும்பத்துலேயும் கஷ்டப்படுறவங்க குடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு குடிச்சிட்டு காலி பண்ணிடுறாங்க, குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இதனால எத்தனை குழந்தைங்க கஷ்டப்படுது, சின்ன வயசுல வேலை பார்க்குறாங்க. அதனால தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இது நல்ல ஒரு கதை, குயிலே நடிச்சிருக்கவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியாக அவங்க அந்த தற்கொலை பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டது கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு பதில் வேறு எதாவது பண்ணிக்கலாம். ஒன்று கரெக்டாவது அம்மாவுடைய கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சு அவர் ஏதாவது முயற்சி எடுத்துருக்கலாம். ஆனால் அவர் காதலுக்கு அடிமையாகவே போயிட்டார். அதனால் இந்த கதை வந்து குடிக்கிறவங்களுக்காக தான். அரசாங்கம் இதை வந்து நிறுத்தணும், கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தணும். நம்ம நாட்டில் குடியே இல்லாமல் இருக்கணும், அதான் வேணும். மியூசிக் நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு, ஒளிப்பதெல்லாம் நல்லா தான் இருக்கு. சார் கண்டிப்பாக ஃபேமிலியோட தான் பார்க்கணும். முக்கியமாக குடிகாரங்களாம் வந்து பார்க்கணும். ஒரு வேளை குடிக்கிறத விட்டுட்டு இந்த படத்தை பார்த்தாங்கனாலும் கொஞ்சமாச்சும் அறிவு வரும். தேங்க்யூ. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுக்கார குடிப்பழக்கத்துக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க மேரேஜ் பண்ணிக்கினாங்க. ஆனால் மறுபடியும் அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அவர் இறந்த உடனே அந்த குழந்தைய அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கி கடைசியில் அந்த பிள்ளை வந்து தாய் பயிற்சி கேட்காம இந்தமாரி ப்ராப்ளத்தில் உண்டாக்கி அது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். அந்த அம்மா போராடி அவங்க அந்த மது பழத்தையும் அழிச்சாங்க பாருங்க. அது நல்ல ஒரு கதை, நல்லா இருந்தது. அந்த பிள்ளையும் ஓரளவுக்கு திருந்தலை, திருந்தி முடிக்கிற மாரி பண்ணுறாங்க. இப்போ அந்த சீன் வருது. நல்லா பண்ணியிருக்காங்க, நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா போராடி இருக்காங்க. இது மக்கள்லாம் பார்த்து திருந்தணும். என்னங்க நிறைய படம் வந்தது, ஆனால் இந்த படம் மக்கள் நல்லா பார்க்குற மாரி படம் நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஒரு தாயோட இது கதையே நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு தாய் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு கலெக்டர் ஆக்கி அவர் அந்த தாயோட கஷ்டத்தை அவர் நினைக்கல. அவர் நடிச்சிருந்தாருன்னா அதை மது இதை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அவர் அது பண்ணலை. அவர் இப்போ அவர் தாய் இழந்தோடனே அவர் யோசிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அது அவங்க அம்மா சொன்ன படிக்கும்போது இந்த மது பணத்தை இந்த ஊரில் இருக்கக்கூடாது, அழிக்கணும், நீ கலெக்டர் ஆகி இதை தான் பண்ணணும்னு சொன்னாங்க அவங்க தாய். அதை அவர் பண்ணலை. அதை பண்ணியிருந்தாருன்னா அது நல்லாவே இருந்திருக்கும் படம். என்னங்க புரியல? பாட்டுலாம் நல்லா இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கதையும் நல்லா இருந்தது.